சமீபத்தில் சுப்பிரமணிய பாரதின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு மாணவர் இளம் வயது ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தான் எனக்கு அது கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் நான் முதல்வன் திட்டத்தை விமர்சிக்கவும் செய்கிறாங்க. அதாவதுங்க, இந்த முறை இந்த முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க எனக்கு நான் முதல்வன் உதவியது அப்படின்ட்டு. அவங்களுடைய அப்பா அவர் சொல்கிறாரு எனக்கு நான் முதல்வன் உதவியது அப்படின்ட்டு. போன ஆண்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்பா இல்லை, டைலர் எங்கள் அம்மா, அதை வச்சு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். வருஷத்தில் 9 மாதம் வேலைக்கு போவேன், 3 மாதம் படிப்பேன், 5 அட்டம்ப்ட் 6 அட்டம்ப்ட் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஒரே ஒரு வருஷம் முழுமையாக இந்த அரசாங்கம் மாதம் மாதம் எனக்கு உதவித்தொகை கொடுத்தது. அந்த உதவித்தொகையை வாங்குறதுக்காக ஓராண்டு காலம் ஃபுல்லாக படித்தேன், ஒரே அட்டம்ப்டில் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மாணவர் சொன்னார். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த பாரதிங்கிற ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் நல்லா பண்ணிடுவேன், எனக்கு கணக்கு பாடத்துல பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அது வந்து ஆப்டிடியூட்ல என்ன பாதிச்சுது, அந்த ஆப்டிடியூடை கிராக் பண்றதுக்கு நான் முதல்வன் உதவுனுச்சு. அப்ப இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா இருக்குல்ல. ஒரு மாணவருக்கு நான் முதல்வன்ல வழங்கக்கூடிய உதவித்தொகை உதவி இருக்கு, ஒரு மாணவருக்கு வந்து அங்க வழங்கக்கூடிய இந்த ஆப்டிடியூட் ட்ரைனிங் உதவி இருக்கு, இன்னொரு மாணவருக்கு அங்க உண்டு உறைவிடமா இருக்கக்கூடிய அந்த சூழல் உதவி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு உதவி இருக்கு. ஆனா டோட்டல் அவுட் என்ன? 60 மாணவர்கள் கிராக் பண்ண 56 மாணவர்கள் எங்க ஸ்டூடெண்ட், அரசாங்கத்துல ட்ரைனிங் எடுத்த ஸ்டூடெண்ட். அந்த பெருமையை ஒரு காலமும் எடப்பாடி பழனிசாமியோட சொல்ல முடியாதுல்ல, ஒரு காலமும் பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்தாலையும் சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு இந்த 60 பேர் டாப் கிராக் பண்றதுக்கும் இந்த பர்சன்டேஜ் வரத்துக்கும் டாப் 10ல ரேங்கிங் வரத்துக்கும் நமக்கு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல்ல, 12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல்ல. அப்ப ஏன் உங்களை இவ்வளவு பொட்டன்ஷியலான ஸ்டூடெண்ட் இருந்தும் பழனிசாமி காலத்துல அந்த பொட்டன்ஷியலை வெளிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸ் இல்ல. இன்னைக்கு அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு திராவிட மாடல் அரசு.